கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்லும் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே ஒன்றில் நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே ஆமென். எத்தனை பேருக்கு ஏசப்பா சொன்னதெல்லாம் செஞ்சிருக்காரு வாக்கு கொடுத்துருக்காரா வாக்கு கொடுத்ததின்படி அப்படியே நடத்திருக்காரா சொல்றோம் என் வாழ்க்கையில ஏசப்பா நான் மறக்கவே முடியாது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு நம்ம வேதத்தில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தமும் நம்மளுக்காக ஏசப்பா எழுதி கொடுத்துருக்காரு அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பிடிச்சு ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்காரு அப்படிதான் நாங்கள் முன்னாடி வந்து ரொம்ப நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போது ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாரு வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்தாரு அந்த வார்த்தையை நான் பிடிச்சிக்கிட்டு தினைக்கும் ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையின்படி செய்யுங்க ஆண்டவரே வழி இல்லதான்ப்பா நீங்க வழி திறந்து கொடுங்கப்பா அவாந்திரமான்னு தான் இருக்கு ஆண்டவரே ஆண்டவரே அப்பா நீங்க அந்த வழியை திறந்துட்டாங்கன்னு நான் ஜெபிக்கும் போதும் கர்த்தர் வழியை உண்டாக்கி கொடுத்தார் அந்த கர்த்தர் சொன்னபடியே செய்கிற தேவனா இருக்காரு அவர் வாக்கு கொடுத்தா வாக்கு மாறாத தேவனா இருக்காரு வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே
ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே இதுவரைக்கும் கர்த்தர் நம்மள கன்னிமணி போல பாதுகாத்து வந்திருக்காரு. நம்ம வீட்லயும் ஆபத்து இருக்கு, வெளியிலயும் ஆபத்து இருக்கு. ஆபத்தான சூழ்நிலையில தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்றோம். நம்ம கிச்சன்ல கூட எத்தனை ஆபத்து இருக்கு, குக்கர் மிக்சி எல்லாமே நம்ம ஆபத்தான சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் எப்படி பாதுகாக்கிறாரு பாருங்க. நம்ம இப்போ கடந்த வாரம் முழுவதும் நம்மளை பாதுகாத்திருக்காரு. நம்மள கண்ணின் மணி போல, அந்த கண்ணின் மணியை தொட முடியுமானா தொட முடியாதுல்ல. நம்ம கர்த்தர் அப்படியாய் நம்மளை பாதுகாத்து வந்திருக்காரு. இதுவரைக்கும் நடத்தின தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நடத்தி சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உங்களா. கண்ணீரை கடத்தி சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உங்களா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுபவமான துணையுமானியே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுபவமான துணையுமானியே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா,
சொல்றான், இயேசுப்பா எனக்கு உங்களை விட்டா வேற யாருப்பா இருக்கா? உங்களை நம்பிதாப்பா நான் வந்திருக்கேன். உங்களை போல ஒரு தேவன் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. உங்களை போல யார் உங்களுப்பா? நான் யாரை நம்புவேன்? உங்களை தான்ப்பா நம்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவையை முன்னாடி வச்சு, அதுக்கு முன்னாடி கர்த்தரை வச்சு, உங்களை போல யார் உண்டு தகப்பனே, நன்மை செய்யறதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு எல்லா நன்மையும் நமக்காக வைத்திருக்கிறார். அப்ப அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை ஆதாரமாய் அவர் இருக்கிறார். நீங்க தான்ப்பா என் வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள்லாம் சொல்லும் போது என்ன பண்ணோம், நம்ம இருதயத்துல அப்படியே ஒரு உணர்வோட அந்த ப்ரேயர்ஸ் தான் வந்து அந்த பாடலை நம்ம இது பண்ணும்போது பாடும்போதும் கர்த்தர் அதை உணர்ந்து நம்ம பாடும்போது கர்த்தர் அந்த ஜெபமாய் அது கர்த்தர் எடுத்துருக்கோம். அந்த தேவையெல்லாம் கர்த்தர் நமக்கு சந்தித்து போகும்போது ஒரு சந்தோஷமாய் மகிழ்வாய் கர்த்தர் என்னை தேவையை சந்திச்சுட்டாரு, என் ஜெபத்தை கேட்டாரு அப்படின்ற ஒரு மகிழ்வு, ஒரு சந்தோஷம் கர்த்தர் நமக்குள்ள கொடுக்குறாரு. நம்ம எந்த பாட்டு பாடினாலும் நம்ம என்ன பண்ணோம், மனசார பாடணும், உணர்ந்து பாடணும். அந்த வரிகளை எல்லாம் உணர்ந்து நீங்க இன்னைக்கு பாடி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை இதயத்துல வச்சுக்குவார். போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல
சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வேதத்துல பார்த்தோம்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? அற்பமா தான் இருந்துச்சு. ஆபிரகாமுடைய ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு? அற்பமா இருந்துச்சு. யோபுடைய ஸ்டார்டிங் பார்த்து எல்லாமே இழந்து அற்பமா இருந்துச்சு. ஆனா முடிவு நம்ம வேதத்துல வாசிக்கிற எல்லாருடைய முடிவும் ஜெயமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார் இல்லையா? சம்பூர்ணமாய். அப்ப நம்மளுடைய இன்னைக்கு குறைவா இருக்கலாம், நம்ம ஒரு நாள் கர்த்தர் நம்மள நிறைவாய் மாற்றி தருவார். நம்ம தக்கவர் கர்த்தர் மாத்திரமே. பாடுவார். நம்ம தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. நம்ம தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. பொய் சொல்லிட நீ மனிதர் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரர் அல்ல. பொய் சொல்லிட நீ மனிதர் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரர் அல்ல. செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. எச்சடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. எச்சடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே.
சொல்லி ஆண்டவரே உங்களை முழு உள்ளத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா, முழு மனதோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் தான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு நாள் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துற உங்க தேவ கிருபைக்காக நன்றி அப்பா. உங்க கிருபைதான்ப்பா எங்களை மட்டும் நான் தாங்கினது உங்க கிருபைப்பா, எங்களை நடத்துகிறது உங்க கிருபைப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி. உம்மை போல ஒரு நல்ல தகப்பன் இல்லவே இல்லை ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. உங்களுக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே. நீர் ஒருவரை மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். நீர் ஒருவரை பரிசுத்தம் உள்ள தெய்வம். அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மை
கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. எங்க மத்தியில நீங்க உலாவி வருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா மட்டும் நடத்துனீங்கப்பா. இனிமேல் எங்களை நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீ மட்டும் எங்களை சுமந்தி வந்தீங்க ஆண்டவரே. இனிமேல சுமக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. வந்த வண்ணமாய் ஒருவர் கூட திரும்பி போகக்கூடாதுப்பா ஆண்டவரே. உண்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க நிறைவாய் ஆசீர்வதித்தப்பா. புது பலத்தோடு திரும்பி செல்லணும் ஆண்டவரே. அப்பா கண்ணீரோடு வந்திருக்கலாம்ப்பா, துக்கத்தோடு வந்திருக்கலாம்ப்பா, பாரத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. வந்த நிலைமை என்னவா இருந்தாலும் ஆண்டவரே, வந்தது உண்மை பார்க்க ஆண்டவரே. உண்மை பார்க்க வந்து ஒருவரையும் கர்த்தர் சும்மா அனுப்புனதே இல்லப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே அப்படியா ஆசீர்வதித்து ஆண்டவரை சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரை நீங்க அனுப்பணும்னு நாங்க ஜெபிக்கிறேன் சப்பா. உடைய வார்த்தையாகிய மன்னாவினால எங்களை திருப்தியாக்கி அனுப்புங்கப்பா, போஷித்து அனுப்புங்கப்பா ஆண்டவரே. எங்க ஆவியில இன்னும் நாங்க பலனடைத்தக்க வார்த்தைகளினால எங்களை ஆண்டவரே அப்பா திருப்தியாக்குங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீங்க எங்களோட பேசணும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோட பேசணும்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. எல்லாத்துக்கும் கனமாகி உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ரெண்டு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். முடிஞ்சவங்க முன்னாள் படிக்கணும்னா இல்லாட்டி நம்ம எழுந்து போவோம். இன்னைக்கு வந்து நீட் தேர்வு நடந்துட்டு இருக்கு இந்தியா முழுவதுமா. ஏற்கனவே ஒரு வாட்டி நீட் தேர்வு நடந்து அந்த பேப்பர் லீக் அவுட் ஆகி அது மறுபடியுமா இன்னைக்கு நடக்குது. என்னன்னா ஒரு 10 பிள்ளைங்க இதனால வந்து சூசைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மன உளைச்சல், டிப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல, இந்த மன உளைச்சல்னால நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு 2 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. நம்ம நியூஸில் பார்த்தோம். இன்னைக்கு நடக்குது அந்த தேர்வு. அவங்க பாருங்க எழுதின எக்ஸாமே மறுபடியும் திரும்பி எழுதுறாங்க. அவங்க மறுபடியும் படித்து அது ஒரு டிப்ரெஷன் தானே, ஒரு அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு கலக்கம், பயம். அந்த பயம்லாம் போகணும். அவங்க வந்து நல்லபடியாக எழுதுகிற பிள்ளைங்க எல்லாரையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவங்க பயத்தையெல்லாம் போக்கி நீட் தேர்வில் அவங்க நல்லா வெற்றி பெறணும்னு சொல்லி பிள்ளைகளுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஜெபி எல்லாரும் இந்த வேலையில் உலகத்தாவே அந்த இடத்துல கூடி வருகிறமான ஒருமனப்பட்டு வருகிற தகப்பனே. அதனால் இந்த நீட் தேர்வுகளுக்காக சோதரிக்கிறோம் தகப்பனே. கருத்தில் அந்த தேர்வுகளை கொடுக்கிறோம் தகப்பனே. அதாவது அதை நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்க தேவ கரம் இருப்பதாக ஆண்டவரே. உங்க விசேஷத்த கிருபை இருப்பதாகப்பா. உங்களுடைய விசேஷத்த ஞானம் இருப்பதாக தகப்பனே. அதாவது அவங்க ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அவங்க எந்த ஒரு தவறான முடிவுகளுக்கு போகாதபடி என் தேவன் அந்த ஆத்மாவை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே. ஏசப்பா சிறு பிள்ளைகள் ஆண்டவரை எவ்வளோ கனவுகளுடனும் லட்சியங்களுடனும் கத்தாவே எவ்வளோ அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க தகப்பனே. கத்தாவே ஆண்டவரை இந்த மாதிரி வீணான உயிர்கள் போகக்கூடாது தகப்பனே. அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இனிமேட்டு இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்கக்கூடாது தகப்பனே. தேர்வுகள் ஒழுங்காக கரெக்டாக நடக்க உதவி செய்யுங்கப்பா. கத்தாவே ஆண்டவர் இந்த மாதிரியான தவறுகள் மேற்கொண்டு நடக்காமல் இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. கத்தாவே அதுக்கான பொறுப்பாளர்கள் எல்லாரையும் உங்க கருத்துல கொடுக்குற தகப்பனே. அவர்கள் எல்லாரும் நீ மறைத்து வேலையை பாதுகாத்து கொடுங்க தகப்பனே. கத்தாவே ஆண்டவர் தவறான விஷயங்கள் லீக் பண்ணாதபடி, கத்தாவே ஆண்டவர் பேப்பர் லீக் ஆகாதபடி இருக்க உதவி செய்யுங்கப்பா. மறுபடியும் எக்ஸாம் வைக்காதபடி இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது என் தேவ கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது என் தேவ கரம் இருக்கட்டும்பா. கத்தாவே நீரே ஆசீர்வதித்து அவர்களை எல்லா மன உளைச்சலுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பீராக தகப்பனே. கத்தாவே எந்த மன உளைச்சல் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுமே நித்திய கரம் இருப்பதாகப்பா. கத்தாவே ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டோம்னே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோரிக்காக ஜெபிப்போம். பாப்பாவுக்கு அடுத்து சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடணும். அந்த கர்ப்பப்பையில தண்ணி வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அட்மிட் ஆகிருக்காங்க. இன்றைக்கே அட்மிட் ஆகிருக்காங்க.
மகள் இருக்கிற உடம்புல இருக்கிற எல்லா கர்த்தர் பலவீனங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு கர்த்தர் ஒரு அற்புதமாய் நம்ம இது நாள் வரைக்கும் காத்திருந்ததுக்கு கர்த்தர் ஒரு ரெடிப்பான பலனை கொடுத்து கர்த்தர் மகளை ஆசீர்வதிக்கணும், நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை மகளுக்கு கட்டளையிடணும் சொல்லி இந்த காரியத்துக்காக தேவராம் மாற்றிக்கிட்டோம். எல்லாரும் ஒரு மாதம் எல்லாருமே நாங்கள் சபையாராய் ஒரு மனதோடு நாங்கள் சமூகப்பா நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஜப விண்ணப்பத்தை அப்பா நீர் ஆண்டவரே எங்கள் காணுதலும் செவிகள் கேட்கிறதுமாக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த கோரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களால் ஆசிரியர் அட்மிட் ஆயிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா உலக டாக்டரை காட்டி பரம வைத்தியர் நீர்தான் சுவாமி. அப்பா அந்த மகளுக்கு எந்த பலவீனமா இருந்தாலும் அப்படியே எந்த குறைவுகளை இருந்தாலும் அப்பா ஆண்டவரே அது எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. சர்வ வல்லமை படைத்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா பிரசவிக்க செய்த தேவன் பிரசவியாமல் இருப்பேனோ இந்த இயேசுவாக நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. அந்த மகளுடைய பிரசவத்துக்காக நாங்கள் செலுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராகப்பா. ஆச்சரியமான ஆண்டவரே அப்பா காணும்படி அப்பா நீங்க ஒரு அற்புதத்தை செய்யும்படியா செலுக்கிறோம். இந்த மகளுக்கு நல்ல சுகம் கொடுங்க, பலத்தை கொடுங்க, பயத்தை எடுத்து போடுங்கப்பா, தைரியத்தை கொடுங்க ராஜா, நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுங்க. இந்த மகளோடு நீங்க இருங்கப்பா, கூட இருங்க ராஜா, நீங்க கூட இருங்க மகளை பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. அப்பா இந்த சபையில சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துங்க தகப்பனே. இப்பொழுதே ஒரு வல்லமுள்ள கரமுள்ள மகளை தொட்டு ஆண்டவரே அப்பா தேற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபையாராய் ஒரு மனதோடு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஜெபத்தை கேட்டு நீர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து விட்டதற்காக நன்றி அப்பா. எல்லாவற்றையும் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெப கேளும் ஜீவன் நல்ல ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடினால கரங்களை தட்டி ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற ரெண்டு குட்டியும் ஆண்டவரே எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அற்புதங்களை அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த பூமியில இருவரும் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை கேட்டாலும் நீங்க தருவேன்னு சொல்லிருக்கீங்களப்பா ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனதாய் சபையாராய் கேட்டு ஆண்டவரே அப்பா இந்த காரியங்களை கர்த்தர் அப்பா அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குளோரியா அற்புதமாய் நீங்க வந்து சாட்சியாய் நீர்பாட்ட போற உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். வாசிக்கப்படும் சங்கீதம் 20.
காவிகை பாடல் காவிகை பாடல் பாட குடும்பமாக பாடப்படுறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, தானே நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நீதானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோர்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஆயிரம் பார்வோர்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நீதானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம், கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பற்றினியே வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பற்றினியே வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நீதானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம், கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நீதானே. என் நம்பிக்கையும் நீதானே, என் நங்கூரமும் நீதானே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை கொண்டுள்ள கர்த்தர் செய்த சாட்சிகளை அடுத்தது சிறுபிள்ளைகள் சீக்கிரமா 5-10 நிமிடங்கள் முடிக்கணும். சமாதானம்
பருகிறவங்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய முக்கிர கணப்படுவார்கள். ஆமென். புத்திரர் எனப்படுவார்கள். அவர் காலங்களையும் கவனங்களை மாட்டிக்கின்றவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகின்றவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாலயங்களுக்கு அறிவையும் கொடுக்கின்றவர். தானியேல். Praise God. The Lord my God will enlighten my darkness. Psalm 18:28. Amen. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்களும் அவர்களுக்கு அப்படியே செய்யுங்கள். Trust others, treat others. Do you want to have them treat you? Thank you. Luka 6:31. ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் அழகாக வசனம் சொன்னாங்க. ஸ்தோத்திரம். அடுத்ததாக வாராத 2-3 தமிழில் வாசிச்சுங்க. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க சண்டை கிளாஸ் போவாங்க. சபையின் ஆராதனை அறிக்கை. ஆராதனை ஒழுங்கு. சபையினுடைய ஆராதனை காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறுகிறது. குறித்த நேரத்துக்கு முன்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காலையில் கர்த்தருடன் எழுப்புதல் ஜெபமானது சமாதான ஜெபத்தின் மூலமாக காலை 5 மணி முதல் 4:45 முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. சித்த வீரர்கள் வீராங்கனைகள் உருவாக்கப்பட்டு வருகிறார்கள். வேத ஆராய்ச்சி நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கின்றார். இன்றைக்கு தானியேல் எழுதிய புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு அழைக்க கர்த்தருடைய சென்றார். அடுத்தது ஒவ்வொரு மாதம் 2வது வெள்ளிக்கிழமை நமது சபையில் இந்த இடத்துல காலை 10 மணி முதல் 12 மணி வரை உபவாச ஜெபம் சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபிக்கப்படுகின்றது. இது கலந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பாஸ்டர் உங்களுக்காக நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன். உங்கள் பேர் 15 பேர் 15 ஊழியக்காரில் வச்சு ஒரு நாள் 2 நாளில் வருஷம் முழுவதும் டெய்லி ஜெபம் பண்ணுறோம். அதுக்காக உட்கொள்ளப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தருக்காக எங்களுக்கு ஜெபம் பண்ணி கொடுங்க. அடுத்ததாக ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறீர்கள். அடுத்ததாக சிறு பிள்ளைகளுக்காக ஒரு நிகழ்ச்சி ரிவைவல் அப்ளைசஸ் என்ற சிறு பிள்ளைகளுக்கான ஜெபமானது சனிக்கிழமை தோறும் 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறுகிறது. இது கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை பிள்ளைகளை வளர்க்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சரியாக சொல்கிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தேவையிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். எதில் விருத்தி அடைந்தார்? வளர்த்தியில, ஞானத்தில், வளர்த்தியில, தேவ கிருபையில, மனுஷ தேவையில் அதிகமாக விருத்தி அடைந்தார். அப்படின்னா வசனத்தை சின்ன பிள்ளைகளுக்கு போதிக்கணும். அப்புறமேட்டு பின்னாடி ஜெபம் பண்ணு ஊழியக்காரத்தை கூட்டு வந்து ஜெபம் பண்ணுன்னா நோ யூஸ். நான் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறேன், கடினமாக தான் சொல்கிறேன். சின்ன பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய இதில் வளர்க்கணும். வசனத்துக்கு உட்கார வைக்கணும். ஜபத்தில் குடும்ப ஜபம் பண்ணணும், உட்கார வைக்கணும். ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் சங்கீதம் வாசிப்பவர் பிரதர் அரவிந்த். வாசிக்கப்படும் சங்கீதம் பிரதர் அரவிந்த். அடுத்த வாரம் சங்கீதம் வாசிக்கப்படும் சங்கீதம் 21. அடுத்த வாரம் காணிக்கை பாடல் எங்கள் ஃபேமிலி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக மிஷனரி காணிக்கைகள் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் தாங்கக்கூடிய மிஷனரின் பெயர் ஆல்ஃபா பைபிள் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியா. இவர்களுக்காக நம்முடைய தனி ஜபங்களில் குடும்ப ஜபங்களில் ஜெபிக்கக்கூடியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
மிஷனரிக்காக சபையாய் ஆண்டவரே எங்களால் முடிந்த காணிக்கையை நாங்கள் அனுப்புகிறோம் இசப்பா. அது மூலமாக கத்தனீங்க ஆண்டவரே அப்பா. எங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. நாங்கள் தாங்கக்கூடிய அந்த மிஷினரிகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க ஆண்டவரே எங்கெல்லாம் என்னென்னலாம் ஊழியம் செய்கிறாங்களப்பா எல்லாவற்றையும் கத்தனீங்க கூட இருந்து ஆண்டவரே அவங்க இன்னும் வளமையாக எடுத்து பயன்படுத்தணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. ஆண்டவரே நாங்கள் அனுப்புகிற பணம் அவங்களுக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கு. இன்னும் நாங்கள் அனுப்பி ஆண்டவரே அப்பா அதிகமான மிஷினரிகளை தாங்க கத்தரை எங்கள் கைகளை பலப்படுத்தணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. நீங்கள் ஆண்டவரே நீங்கள் அப்படியே செயல்படுறதுக்காக நாங்கள் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். கத்தரை ஜெபம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல ஊழியப்பாய் ஸ்தோத்திரம். பிறந்த நாள் காண்பவர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்து பிறந்த நாள் காண்பவர் வந்து சகோதரி ஜெரிஷ்டா ஞானப்பிரசாதோட ஸ்தோத்திரம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். அது வாரம் ஸ்தோத்திரம் செவ்வாய்க்கிழமை வந்து சிஸ்டர் ஸ்டெல்லா அவங்க பிறந்த நாள் காண்கிறார்கள். மினிஸ்மா 25ஆம் தேதி வியாழக்கிழமை பிறந்த நாள் காண்கிறார்கள். 3 பேருக்காக ஜெபம் பண்ணோம். 3 பேருக்காகவும் ஜெரிஷா ஸ்டெல்லா நேசிக்கிற நல்ல பிதாவே அவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஞான சகோதரிக்காகவும் ஆண்டவரே சமூகத்தில் 25ஆம் தேதி பிறந்தநாளை கொண்டாடுகிற ஞான சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய மகிமையுள்ள கரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாக நீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இவர்களுக்கு நேராய் நம்முடைய கரத்தை நாங்கள் உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே தம்முடைய நல்ல பொய்க்கு சாலையாகிய வானத்தை இவர்களுக்கு கர்த்தர் திறப்பீராக. ஏற்ற காலங்களிலே இவர்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நடப்பி